நேற்று தொடர்ந்து 10 மணி நேரம் தாவேகா நிர்வாகிகளிடம் சரமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க சிபிஐயிலிருந்து. அதுலேயும் குறிப்பாக ஆதவ் மற்றும் புஷி ஆனந்திடம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. செப்டம்பர் 27 விஜய் பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிடப்பட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு பேசுவார் என அறிவிக்க சொன்னது யார்? சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என விஜயின் பயண திட்டத்தை வடிவமைத்தது யார்? நண்பகல் 12 மணிக்கு என அறிவித்துவிட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே விஜய் பேசுமாறு தாவேகா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா? போலீஸ் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார்? விஜய் பேசிக்கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்து கூறப்படவில்லையா? கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை விஜய் வீசி எறிந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன்? கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர்? தொண்டர்களின் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்த நிர்வாகிகள் யார் யார்? சிபிஐ சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறிய தகவல்களையே பதிலாக நிர்வாகிகள் அளித்துள்ளதாகவும் தகவல். இப்படி ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. செய்தியாளர்களை சந்திச்சாங்களா? ஆதவ அர்ஜுனா ஒரு மாதம் கழித்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாரே, அதை சொல்கிறாங்களோ? சரி, இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.